இத நீதான் கொட்டு தொடக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க சஞ்சய். பேரர் வர்றாரு, இதெல்லாம் எங்க வேலைதான் சார், நீங்க போங்க சார் அப்படின்னு சஞ்சய் சொல்றாங்க. வித்யா சொல்றாங்க, அருண் விடுங்க அருண் அப்படிங்கிறாங்க. இப்போ வலிக்குதுல அந்த போங்க போங்க அப்படிங்கிறாங்க. சஞ்சய் நிரஞ்சனா 2 பேரும் போறாங்க. போறப்பயே சஞ்சய் அப்படி வித்யாவை திரும்பி பார்த்துட்டே அங்க இருந்து போறாங்க. வித்யாவும் அப்படி பாக்குறாங்க சஞ்சய. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் மாணிக்கமும் பாப்பாவும் வர்றாங்க. என்ன அதுக்குள்ள நீங்க கேக் வெட்டிட்டீங்களா, என்ன விட்டுட்டு கேக் வெட்டிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. அதுக்கு அருண் சொல்றாரு, இந்த நிலா பாப்பாக்கு என்ன வேணும்னு சொல்லு, எதுனாலும் சரி நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது ஸ்னேகாவை காமிக்கிறாங்க. ஸ்னேகா வந்து துணி மடிச்சிட்டு இருக்கும் போது அந்த சைடு போறாங்க நிரஞ்சனாவை கூப்பிட்டு டின்னர் போனீங்களா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆகா எங்க எப்ப பார்த்தாலும் அங்க வித்யா தான் சஞ்சய் சொல்லிக்கிட்டே இருக்க, கடுப்பா இருக்குதுக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி அருணை பத்தியும் அங்க அவர் வந்து கேக் வெட்டினது, அவர் பொண்ணு கையை பிடிச்சி இழுத்தது, கேக்க வந்து நம்ம வித்யா ஊட்டி விட்டது, அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷமாயிருது. ஸ்னேகாக்கு செம்ம ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சாக்கவே வச்சு நம்ம சஞ்சய் மனசுல இருந்து வித்யாவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிக்கா முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமா நம்ம நினைச்சா கண்டிப்பா முடியும். அந்த அருண் யாருங்கிற முதல்ல டீடைல்ஸ் முதல்ல கேதர் பண்ணு, அதுக்கப்புறம் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க நல்ல சான்ஸ், இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க நிரஞ்சனாவும். ஆனா நிரஞ்சனா வந்து ஏற்கனவே ஸ்னேகா கிட்ட சொல்லிருப்பாங்க, இவங்க யாரும் தெரியல, மேபி ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்லிருப்பாங்க. மொட்டை மாடியில சஞ்சய் ரொம்ப ஃபீல் பண்ணி யோசனை பண்ணிட்டு அங்கே இங்க நடந்துட்டு இருக்காரு. அப்போ சந்திரமோகன் வராரு. என்னடா உன்னை பிடிவாதம் புடிச்சு கூட்டிட்டு போன டின்னருக்கு, அப்பா ஏன்பா கேக்குறீங்க, விடுடா, அவ கூட போனதெல்லாம் ஒண்ணு ஃபீல் பண்ணாத, விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பா இங்க ஒரு விஷயம் நடக்கிறத பத்தி நீங்க பேசிட்டீங்க, வேற ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்குதுப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த பூரா சொல்றாரு. அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கோட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என்னடா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாப்பா அதெல்லாம் கூட பரவாயில்ல, இந்த நிரஞ்சனா சும்மா இருக்காளாப்பா, அவ பாட்டுல கண்டபடி பேசிட்டா அப்படின்னு சொல்றாங்க. உன் கூடயும் ஒரு பொண்ணு வந்திருக்க, எங்க 2 பேருக்கு நிச்சயதார்த்தம் இருக்கு, அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து சந்திரமோகன் சஞ்சய் சொல்றாரு. ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அருணை நினைச்சாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவன் தப்பான ஆளு. ஆனா வித்யா எப்பயுமே வந்து ஒரு ஆளை கரெக்டா ஜட்ஜ் பண்ணிடுவா, எப்படி இவன் கூட ஃப்ரெண்டான எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. நீ கவலைப்படாதடா, அவ எப்பயுமே நெருப்பு மாதிரி யாரையும் பக்கத்துல நெருங்க விட மாட்டா அப்படின்னு சொன்னேன். ஆமாப்பா நீங்க சொல்றது கரெக்ட் தான், இத்தனை வருஷமா 9 வருஷமா தனியா இருந்தா, அவன் நினைச்சிருந்தா வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா அவ இத்தனை வருஷமா தனியா தான் இருந்தா, அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்க சஞ்சய். அப்போ வந்து சந்திரமோகன் சொல்றாங்க, இங்க பாரு உன் மேல நம்பிக்கை இருந்தாலும் ஆனா கூட நிரஞ்சனா வந்திருக்கால, அதனால கொஞ்சம் டவுட்டா இருக்கும். நீ என்ன பண்றேன்னா, நிரஞ்சனா பேசுனதுக்கும் நிரஞ்சனாக்கும் உனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி நீ வித்யாவுக்கு கால் பண்ணி சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஓகேப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு கால் பண்றாரு சஞ்சய். வித்யா தூங்கிட்டு இருக்காங்க. வித்யா போன் கால் வருது. பாக்குறாங்க சஞ்சய். போன் எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது தூங்கிட்டு இருந்த பாப்பா நிலா வந்து, யாரு விது இது? ஒண்ணு இல்ல நீ தூங்கு நிலா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து போன் எடுத்து ஹலோ அப்படிங்கிறாங்க. சாரி வித்யா, அங்க நடந்தது ரொம்ப தப்பாயிடுச்சு, சாரி, உங்ககிட்ட சாரி கேட்கணும் தான் நான் போன் பண்ணேன். நீங்க கட்டிக்க போற பொண்ணு, நீங்களும் வந்திருக்கீங்க, அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க. இல்ல அந்த ஜூஸ் இதெல்லாம், ஏன்னா உனக்கு அவரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன், அவர் மேல இப்படி சிந்திருச்சு, சாரி, எனக்கு மனசு வந்ததுந்தே கஷ்டமா இருந்தது, அதனாலதான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் தான் வந்து நான் சாரி கேட்டேன், அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குன்னு தோணுச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே சாரி கேட்டுட்டீங்க, இப்ப நிம்மதியாயிடுச்சா மனசு அப்படிங்கிறாங்க வித்யா. சஞ்சய் எதுவுமே சொல்லல, அமைதியாவே இருக்காரு. சரி நீங்க போய் தூங்குங்க அப்படிங்கிறாங்க. 2 பேருமே போனை கட் பண்ணலங்க, அப்படியே லைன்லயே இருக்காங்க. 2 பேருமே அமைதியா இருக்காங்க. வித்யா கேக்குறாங்க, நீங்க ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல வித்யா அப்படின்ட்டு மறுபடியும் அமைதியா இருக்காங்க. வித்யா நீ ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்க சஞ்சய். அதுக்கு வித்யா சொல்றாங்க, ஆமா அவரு அருண் என் கூட சிக்கிம்ல ஒன்னா வேலை செஞ்சவர், அவரு ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், நல்லவரு அப்படின்னு சொல்றாங்க வித்யா. அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு சஞ்சய். அந்த பொண்ணு கிட்ட பணத்தை கொடுக்குறாங்க, அந்த பொண்ணு தூக்கி வீசி எரிஞ்சது பாத்தீங்களா, அதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. வித்யா சொல்றாங்க, அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் இல்ல, பிரிஞ்சு இருக்கேன்னு மட்டும்தான் அவருக்கு தெரியும், நீங்க தான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லி அவருக்கு தெரியாது, இனியும் அது தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா நமக்குள்ளதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வந்து நீங்க யாரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம், அவருக்கு மட்டும் இல்ல யாருக்குமே தெரிய வேண்டாம், இதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணவும் வேண்டாம், ஒருவேளை அவரை மீட் பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா நீங்க யாருங்கிற விஷயத்த சொல்லிக்க வேண்டாம். ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு சஞ்சய். இதுக்கு மேல நீங்க ஏதாச்சும் சொல்லணுமா அப்படின்னு கேக்குறாங்க வித்யா. இல்ல வித்யா நான் ஒன்னும் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. சரி போனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை
கட் பண்ணிடுறாங்க வித்யாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, சஞ்சயும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில ஆயிருது. வித்யா கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க தலையில இருக்க ரோஸ் கீழே விழுந்துருது. பின்னாடி அருணும் வர்றாரு. அந்த ரோஸ் எடுத்துட்டு வித்யா வித்யா அப்படின்ட்டு வர்றாங்க. அட அருண், நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? நானும் சாமி கும்பிட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். கரெக்டா கோயிலுக்கு வர்றாரு சஞ்சய். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து செம்ம காண்டாகிறாரு. அதை விட அந்த ரோஸ் கையில வச்சிருந்தாருல, அதை வித்யா கிட்ட குடுக்குறாங்க. வித்யாக்கே ஒரு கட்டத்துல ஷாக்கா இருக்கு. சஞ்சய் அதை விட ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னது அப்படின்னு கேக்குறாங்க வித்யா. இல்ல, உங்க தலையில இருந்த பூ கீழே விழுந்துருச்சு, இந்த ரோஸ், அதான் உங்களுக்கு கொண்டு கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு அருணுக்கும் வித்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. சஞ்சய் இதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கா நின்னுட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.